திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது குட்காவை துப்பி கதவை திறந்த டிரைவர். 4 முறை சுழன்ற கார், மோசமான விபத்து. சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கார் சென்று கொண்டிருந்த போது குட்காவை துப்ப கார் கதவை டிரைவர் திறந்ததால் அது விபத்தில் சிக்கியுள்ளது. இந்த மோசமான விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து சில பகீர் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது குறித்து நாம் பார்க்கலாம். நமது நாட்டில் பொது இடங்களில் எச்சில் துப்பும் பழக்கம் பரவலாக இருந்தே வருகிறது. பல ஊர்களில் இதுபோல பொது இடங்களில் எச்சில் துப்பினால் அபராதம் என விதி இருந்தாலும் கூட யாரும் அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. இருப்பினும் அதுபோல எச்சில் துப்பும் போது அது சில மோசமான விபத்துகளுக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு சம்பவம்தான் சத்தீஸ்கரில் நடந்துள்ளது. அங்கு கார் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த நிலையில் அப்பொழுது குட்காவை துப்ப டிரைவர் கதவை திறந்துள்ளார். அதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயம் அடைந்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அங்கு கார் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது குட்காவை துப்ப டிரைவர் கதவை திறந்துள்ளார். அதுவும் சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கார் சென்று கொண்டு இருந்தபோது குட்காவை துப்ப கதவை திறந்திருக்கிறார். இதனால் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்தில் சிக்கியது. பல முறை அப்படியே தலைகீழாக கவிழ்ந்த கார் விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயம் அடைந்தனர். இந்த விபத்தில் கார் சாலையில் பல முறை உருண்டு பிற வாகனங்கள் மீதும் மோதியது. இதனால் அந்த காரின் டிரைவர்களும் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் கூறுகையில், உயிரிழந்தவர் ஜாக்கி, வயது 31 என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர் சர்க்கர்பட்டா பகுதியை சேர்ந்த துணிக்கடை வியாபாரி. அவர் இரவு பார்ட்டியில் கலந்து கொண்ட பிறகு தனது நண்பர் ஆகாஷ் சாந்தனியை அதிகாலை 1:30 மணிக்கு கால் செய்து தன்னை கூட்டி செல்ல சொல்லியுள்ளார். ஆகாஷும் தனது நண்பர் பங்கஜ் ஜாக்கியை அழைத்து சென்றனர். ஆகாஷ் காரை ஓட்டிய நிலையில் பங்கஜ் முன் இருக்கையில், ஜாக்கி பின் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். பிலாஸ்பூர் ராய்ப்பூர் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஆகாஷ் திடீரென குட்கா துப்ப கதவை திறந்தார். இதனால் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவரில் மோதியது. மேலும் அது பல முறை அப்படியே அந்தரத்தில் சுழன்று உள்ளது. பயணிகள் அனைவரும் காரிலிருந்து தூக்கி வீசப்பட்டனர். அந்த அளவுக்கு கார் விபத்து வலிமையானதாக இருந்தது. அதில் ஜாக்கிக்கு மார்பு, தலை மற்றும் தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் ஜாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆகாஷ் மற்றும் பங்கஜ் ஆகியோருக்கு காரிலிருந்து தூக்கி வீசப்பட்டு பலத்த காயம் அடைந்தனர். கட்டுப்பாட்டை இழந்த இனோவா கார் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேறு சில கார்களில் மோதியது. அதில் வேறு சிலரும் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பார்க்கவே அச்சத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இது மிக மோசமான விபத்தாக இருக்கிறது. விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.